ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கே விசஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மேட்ச்சு ஆரம்பிக்கிறது முன்னாடி கிரவுண்டுக்கு வெளில சிஎஸ்கே மும்பை அப்படின்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் சூஸ் டு பேட் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் பவுலிங் எடுக்கிறதுல பாண்டியா மட்டும் பேட்டிங் அப்படின்னு எடுத்திருக்காரு. இது கேள்விக்குறியாகவே இருக்கு. என்னடா இவர் மட்டும் பேட்டிங் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு இருக்கு. மேட்ச் சூப்பராக ஆடின வில் ஜாக்ஸ் இன்னைக்கு 5 பாலுக்கு 1 ரன் மட்டும் அடிச்சு ஈஸியாக அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. கம்போஸ் இன்னைக்கு இயர்லியாகவே விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. இன்னொரு சைடு ரிக்கில்டன் சூப்பராக ஆடிக்கிட்டு இருந்தாரு. சௌத்ரி ஓவரில் தொடர்ந்து 2 6 அடிச்சு மாஸ் காட்டிட்டாரு. ரிக்கில்டன் 14 ரன் இருக்கிறப்ப கம்போஸுக்கு அருமையான சான்ஸ் ரன் அவுட் அடிக்க. ஆனால் அது ஸ்டிக்கில் படவே இல்லை. ரிக்கில்டன் ஃப்ரேமில் கூட இல்லை, ரொம்ப தூரமாக தான் இருந்தார். நல்ல வேலை ரன் அவுட்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னு பிரசாந்த் வீர் ஓவரில் தொடர்ந்து 3 6 அடித்து ரன்னு ஏற்றிக்கிட்டே இருந்தார். ஒரு சைடு யாருமே ஒழுங்காக ஆடலை அப்படின்னாலும் இவர் ரன் ரேட்டை ஏற்றிக்கிட்டே இருந்தார். நம்பர்தீர் விக்கெட் விடாமல் ஆடிக்கிட்டே இருந்தார். 5.2 பால்லையே 50 ரன் வந்துடுச்சு. என்ன ஒரே ஒரு விக்கெட் மட்டும் போயிருந்துச்சு. கடைசியாக பவர் பிளேயில் 6 ஓவருக்கு 57 ரன், ஒரு விக்கெட் இருந்துச்சு. மேட்ச் இப்போது 2 பேர் சைடும் போகாமல் ஈவனாக தான் போயிட்டு இருந்துச்சு. சிவம் தூபே வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா இந்த வாட்டியும் கேட்சை விட்டுட்டார். நமந்தீர் 14 ரன் இருக்கிறப்ப ஈஸியான கேட்சை ட்ராப் பண்ணிட்டாரு. இதோட இவருக்கு 3வது கேட்சு. சிவம் தூபே பேட்டிங்லேயும் ஒன்றும் பண்ணுறதில்ல, பவுலிங்லேயும் ஒன்றும் பண்ணுறதில்ல. இப்போ ரீசெண்டாக ஃபீல்டிங்லேயுமே எதுவும் பண்ணுறதில்ல. ரிக்கில்டன் இன்னைக்கு 27 பாலில் 34 ரன் அடித்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். நூர் அகமத் அந்த பாலை உண்மையிலேயே சூப்பராக போட்டார். சூரியகுமார் யாதவ் வழக்கம் போல் பூமரத்துன்னுக்கிட்டு ஒரு 6 3 4 அடிச்சுட்டு டீசெண்டாக அவுட் ஆகிட்டு போயிட்டே இருந்தார். 12 பாலுக்கு 24 ரன் மட்டும் அடிச்சு இன்றைக்கும் அவுட்டு. அவரோட ஃபார்மு இன்னும் ஒழுங்கானபடி இல்லவே இல்லை. திலக் வர்மா ஒரே மேட்ச் மட்டும் செஞ்சுரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருமே ஆடலை. இன்னைக்கு வாட்சை வேற உடச்சிக்கிட்டாரு. 8 பாலுக்கு 5 ரன் மட்டுமே அடித்து ரொம்ப மோசமாக அவுட் ஆகிட்டு போனார். சிவம் துபே கேட்ச் விட்டதுக்கப்புறம் பொறுமையாக ஆடி 34 பாலுக்கு 50 அடித்தார். ஒரு சைடு நம்மந்தீர் அடிச்சுக்கிட்டே இருக்க கரெக்டாக கேட்சு கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். அந்த கேட்சை சூப்பராக சர்ஃபராஸ் கான் பிடிச்சாரு. இன்னைக்கு 37 பாலுக்கு 57 ரன் அடிச்சிருக்காரு. மும்பை இந்தியன்ஸில் ஹையஸ்ட் ஸ்கோரே இவர் தான். ராபின் மின்ஸை எதுக்கு டீமில் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியவே மாட்டேங்குது. 3 மேட்சா எதுவுமே பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு. இன்றைக்குமே 5 பாலுக்கு 3 ரன் மட்டும் அடித்து போல்ட் ஆகிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு பாண்டியா டாஸில் தான் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தா பேட்டிங்லேயுமே பாவம் அவருக்கு பேட்லேயே பட மாட்டேங்குது. இன்னைக்கு 1 ரன் அடிக்கிறதே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்னைக்கு பாண்டியா 23 பால் பிடிச்சி 18 ரன் மட்டும்தான் அடிச்சிருந்தாரு. இன்னைக்கு ரன் ரேட்டு ரொம்பவே மோசமாக ஆடி இருந்தார். ஒரு ரன் அடிக்கிறது கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் பாவம். கடைசியாக மும்பை இந்தியன்ஸ் 20 ஓவருக்கு 159க்கு 7 விக்கெட் விட்டுருந்தாங்க. சிஎஸ்கே பவுலர்ஸ் அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இவ்வளோ லோ ஸ்கோர் வந்திருக்கு. பவுலர்ஸ் எல்லாருமே சூப்பராக போட்டிருந்தாங்க. எல்லாரோட எக்கனாமியுமே நல்லா இருந்துச்சு. தனுஷோட ஃபேமிலி அப்படியே மேட்ச் பார்க்க வந்திருந்தாங்க. அதுவும் பாண்டியா விக்கெட் எடுத்தப்பெல்லாம் தனுஷோட சின்ன பையன் ஜம்ப் பண்ணிலாம் என்ஜாய் பண்ணார். மேட்ச்சு இவ்வளோ லோ ஸ்கோர் போனதுக்கு காரணமே ஹார்திக் பாண்டியா தான். இன்னைக்கு டாஸ் வின் பண்ணி எதுக்கு பேட்டிங் எடுத்தாருன்னே தெரில. போன மேட்சுமே அப்படி தான் எடுத்து மேட்சை வேஸ்ட் பண்ணார். இன்றைக்கும் அப்படி தான் பண்ணியிருக்காரு. அடிக்கணும் இன்டென்ட்டே இல்லை, ட்ரைவ் தான் ஆடிக்கிட்டு இருந்தார். ஹிட்டே பண்ண மாட்டேங்கிறாரு. சென்னை பிச்சில் 159 ரொம்ப லோ ஸ்கோர். சஞ்சு சாம்சன் வந்தோடனே கேட்சு கொடுத்தாரு. அதை ஈஸியாக ட்ராப் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சிவம் துபே, செகண்ட் ஹாஃபில் வில் ஜாக்ஸ். சஞ்சு சாம்சன் அப்பே விக்கெட் எடுத்திருந்தா 6 ரன்னுக்குள்ளேயே அவுட் ஆகிருப்பார். சென்னை சூப்பர் கிங்ஸ் மேலே ஒரு ப்ரெஷரை போட்டிருந்துருக்கலாம். நீங்கள் எப்படா கேட்ச் விடலாம் அப்படின்னு 11 பாலுக்கு 9 ரன் அடித்து அவராகவே அவுட் ஆகிட்டு போயிட்டார். பும்ரா கடைசியாக பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துட்டாரு. இன்னொரு சைடு மண்ணு மாதிரி கெய்க்வாட் நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. ரன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எல்லா பாலும் சுத்தாமல் கிடைக்கிற பாலை மட்டும் கேப்பில் பவுண்டரிஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தார். சென்னை சூப்பர் கிங்ஸ் 5 ஓவர்லேயே 50 ரன் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த சீசனில் மும்பை இந்தியன்ஸுக்கு கசான்ஃபர் நிறையா பிரேக் த்ரூ கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இன்றைக்குமே
உருவில் பட்டேலை செமையா போல்டு எடுத்துட்டாரு. உருவில் பட்டேல் இன்னைக்கு 12 பாலுக்கு 24 நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனால் மேட்சை ரொம்ப தூரம் கொண்டு போகல. பவர் பிளேல கடைசியாக 6 ஓவருக்கு 62 ரன் 2 விக்கெட் எடுத்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் என்னதான் 2 விக்கெட் எடுத்திருந்தாலுமே சிஎஸ்கே பக்கம் போயிடுச்சு. ஏன்னா டார்கெட் 160 தான். ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னொரு பக்கம் விக்கெட் விடாம அப்படியே படுத்துட்டாரு. இன்னைக்கு எவ்வளோ ஸ்லோவாக ஆடினாலும் பரவாயில்ல, மேட்ச் வின் பண்ணணும் அப்படின்னு 34 பாலுக்கு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. கார்த்திக் சர்மா மெய்டன் ஹாஃப் செஞ்சுரியை இன்னைக்கு அடிச்சிருந்தாரு. இன்னைக்கு என்னதான் ரொம்ப ஸ்லோவாக ஆடினாலுமே ப்ரெஷரான சுச்சுவேஷனில் நல்லா ஆடினார். இன்னைக்கு 39 பாலுக்கு 50 அடிச்சிருந்தாரு. ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு ஷூட் பண்ணுற மாதிரி செலிப்ரேட் பண்ணார். 160 18.1 பால் வரைக்கும் ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போய் வின் பண்ணாங்க. இருந்தாலும் ரொம்ப ப்ரெஷரான மேட்ச், அதனால் கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஸ்லோவாக ஆடி வின் பண்ணினாங்க. இன்னைக்கு கிரவுண்ட்லேயே விக்கெட் விடாமல் படுத்து விளையாடின கெய்க்வாடுக்கு தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். இன்னைக்கு 48 பாலுக்கு 60 ரன் ஆடி இருந்தார். ஏன் இவ்வளோ ஸ்லோவாக ஆடினாரு அப்படின்னா இது ப்ரெஷரான சுச்சுவேஷன் மேட்ச், அதனால் இப்படி தான் ஆடி ஆகணும். மும்பை இந்தியன்ஸ்குள்ளே என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இன்னி வரைக்கும் வெளியே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா யாருமே ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. பாண்டியா கூட டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுப்பார் அப்படின்னு பார்த்தா பேட்டிங் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. மும்பை இந்தியன்ஸுக்கு எதுவுமே ஒழுங்காக போகல. மெயின் பிளேயர்ஸ் யாருமே அடிக்கிற மாதிரி இன்டென்ட் தரவே மாட்டேங்கிறாங்க. வராங்க, ஒரு 4 இல்லைனா ஒரு 6 அடிக்கிறாங்க, அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் இப்படி விளாண்டா கன்ஃபார்மாக 6வது பொசிஷன் கூட வரமாட்டாங்க. கடைசி 2 பொசிஷனில் தான் இருப்பாங்க. இன்னைக்கு சிஎஸ்கே வின் பண்ணதுனால நெட் ரன் ரேட் அவங்களுக்கு மைனஸ்லேருந்து ப்ளஸ்க்கு போயிடுச்சு. அவங்க இன்னும் கொஞ்சமே சீக்கிரமாக ஆடி இருந்தால் நெட் ரன் ரேட் இன்னுமே நல்லா ஏறி இருந்திருக்கும். அவங்க ஸ்லோவாக ஆனதுனால ப்ளஸ் 0.005 தான் வந்திருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சதுனால 6th பொசிஷனுக்கு முன்னேறிட்டாங்க. 9 மேட்ச்சில் 4 மேட்ச் வின் பண்ணி 5 மேட்ச் தோற்றுருக்காங்க. 8 பாயிண்டோட 6th பிளேஸில் இருக்காங்க. சிஎஸ்கே என்ன தான் வின் பண்ணிட்டு வந்தாலும் அவங்க நெட் ரன் ரேட்லேயும் ரொம்பவே கண் வைக்கணும். மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த சீசன் ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கு. இந்த சீசனில் 9 மேட்ச்சில் 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. 4 பாயிண்டோட 9th பிளேஸில் இருக்காங்க. எந்த டீமுமே அஃபிஷியலாக எலிமினேட் ஆகலை. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் இனிமேல் ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் இருக்கிற மேட்சை வின் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் என்ன டவுட் அப்படின்னாலும் உடனே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க ப்ளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.